வணக்கம் நேயர்களே. தருமபுரியில் தேமுதிக சார்பில் பொங்கல் விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இது குறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணலாம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற கொள்கை விளக்கத்துடன் செயல்பட்டு வரும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் என அனைத்து பண்டிகைகளும் தேமுதிக சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்காக கேப்டன் விஜயகாந்த் ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்களை வழங்கி வருகிறார். தற்போது அவர் அமெரிக்கா சென்றுள்ளதால் அவரது ஆணைக்கிணங்க தருமபுரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பொதுமக்களுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் பங்கேற்பதற்காக தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தந்த விஜய பிரபாகரனுக்கு தருமபுரி மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் தம்பி ஜெயசங்கர் தலைமையில் காரியமங்கலத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஆயிரக்கணக்கான 2 சக்கர வாகனங்கள் புடைசூழ விஜய பிரபாகரனும் 2 சக்கர வாகனத்தில் சென்றார். தொடர்ந்து ராமசாமி கோவில் என்னுமிடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் கழக கொடி ஏற்றினார். தொடர்ந்து விஜய பிரபாகரன் வாகனம் பொங்கல் பொருட்கள் வழங்கும் விழா மேடைக்கு நகர்ந்து சென்றது. அப்போது வழியெங்கும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்புக்கு இடையே அவர் பொங்கல் பொருட்கள் வழங்கும் மேடைக்கு சென்றடைந்தார். தமிழன் இவன்தான் தமிழன், தலைவன் தலைவன் இவன்தான் தலைவன். தமிழன் இவன்தான் தமிழன், தலைவன் தலைவன் இவன்தான் தலைவன். இனிமேல் இவனின் ராஜ்யம் தானே. விழாவில் பேசிய தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ், நாள்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்ச பணத்தில் அதிமுக அமைச்சர்கள் ஊறி திளைப்பதாக குற்றம் சாட்டினார். அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதல்ல இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா 2014 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணியில் போட்டி போட்ட அவர்களுக்கு வெற்றி பெற செய்ய நம்ம கட்சி தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறான். ஏன்னா ஒரு கூட்டணினா எப்படி இருக்கணும், கூட்டணி வந்த பிறகு கூட்டணி கட்சியுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த தொகுதியில் வேட்பாளரை வெற்றி பெற வச்சோம். ஆனால் மற்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வேலை செய்யலை, துரோகம் பண்ணார்கள். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாவட்டத்தில் உள்ள தேமுதிக நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறான்.
இதே மாதிரி விழா ஒரு கட்சியில் திமுகவிலையோ அதிமுகவிலையோ பாமக நடக்க முடியுமா? நடத்தவே முடியாது. 100 ரூபா காசு கொடுத்தாதான் கோட்டை கொடுத்தாதான் வருவாங்க. கேப்டனுடைய மறு உருவம் விஜய பிரபாகரை வரவேற்கிறது தான் இந்த கூட்டம் லேட் ஆச்சு. எங்களுக்கு எங்க பார்த்தா கூட்டம், கட்சி கிடையாது, பொதுமக்கள் இந்த அளவுக்கு வரவேற்றுறாங்க. எனக்கு இது பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. நான் டாக்டரை கேட்டேன், நான் டாக்டர் அடுத்த முறை தருமபுரியில் போட்டி போறீங்களான்னு. தலைவர் ஆணையிட்டால் கண்டிப்பாக தருமபுரி வெற்றி பெற்று தருவேன் சொன்னார்ட்ட. வாழ்த்துக்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்க்கும்போது எனக்கு. இன்னைக்கு திமுக சரி அதிமுக சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தால் அரசாங்கம் சார்பில் பொங்கல் விழா நடத்துவாங்க, ஆட்சியில் இல்லைனாக்கா நடத்த மாட்டாங்க. அதே போல் திமுக பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியில் இருந்தாக்கா கவர்மெண்ட்டில் செலவு பண்ணுவாங்க, இல்லைன்னா சும்மா இருப்பாங்க. ஆனால் நாங்கள் கட்சி ஆரம்பித்து இந்த 15 வருஷம் ஆட்சியில் இருக்குமோ இல்லையோ தொடர்ந்து மக்கள் பணியை பொங்கல் விழாவை செஞ்சு வரோம். நாங்கள் இன்னைக்கு பொங்கல் விழா மட்டும் கிடையாது, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்தாண்டு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விழாவும் கொண்டாடும் ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இன்னைக்கு வரப்போகுது தை மாதம், தை பிறந்தா வழி பிறக்கும். இன்றைக்கி எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் தப்பான விஷயம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் லஞ்சம் வாங்க கிடையாது, கொள்ளடிச்சு கிடையாது. என்ன அவங்க தலைவர் சரியாக பேச மாட்டார் முன்ன மாதிரி. தை பிறந்தா வழி பிறக்கும். நம்ம தலைவர் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே திருப்பூர் மாநாட்டில் 1 மணி நேரம் பேசுவார். முடிஞ்சு போச்சுல்ல, என்ன குறை உங்கள் தலைவர் பேசலை, பேசினா முடிஞ்சு போச்சுல்ல. கண்டிப்பாக தலைவர் பேசுவார். அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், அது கண்டிப்பாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, இப்போ பொங்கலுடைய திரைப்படம் வந்தது. இப்போது சமீபத்தில் 2 படம் வந்தது. அந்த படத்துக்கு சிறப்பு காட்சி போடுவாங்க. பொதுவாக சிறப்பு காட்சி போடும்போது மெட்ராஸில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு 1 மணிக்கு போடுவாங்க, அப்புறம் 3 மணிக்கு போடுவாங்க. அப்போ மந்திரி சொல்கிறாரு, 1 கோடி ரூபா தனியாக அமைச்சு எங்களுக்கு, 1 கோடி ரூபா தனியாக அமைச்சிங்கனாக்கா நீங்கள் எத்தனை ஷோனா போட்டுக்கோங்கன்னு. இல்லைன்னாக்கா எல்லா தேட்டரும் ரைட் விடுவோம், ஒரு தேட்டருக்கு 50,000 பணம் கட்டணும் அப்படின்னு அந்த மந்திரி உத்தரவு போடுறாரு. நம்ம தேட்டர் மக்கள் என்ன பண்ணாங்க, 1 கோடி ரூபா தேட்டர் 1 கோடி ரூபா கட்ட வேண்டியது ப்ரொடியூசர் பணம் கட்டணும், 1 கோடி ரூபா ப்ரொடியூசர் கட்ட முடியாதுன்ட்டார். இப்போ தேட்டருக்கு நினச்சாங்க, ஸோ ஒரு ஷோக்கு 50,000 தானே பணம் கட்டிடலாம் அப்படின்னு. ஸோ பணம் கட்டி ஷோ எடுத்துனாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற மந்திரிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற அஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கை வலிக்குதுன்றாங்க. உனக்கா சார் கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு. என்ன காரணம் கை வலிக்குது? இப்போ நோட்டை எண்ணி அவங்களால மாற முடியல, கை வலிக்குதான். நோட்டை எண்ணி அவங்க கை வலிக்குது அவங்களுக்கு இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தாங்க மிஷின் வாங்கி போட்டாங்க. மிஷினை பார்த்தீங்கன்னாக்கா மிஷினில் விட்டால் அப்படியே ஒரு 2 கோடி 3 கோடி மிஷின் சூடாயிடுது. ஒரு மிஷின் ஆச்சு, இப்போ 10 மிஷின் ஆச்சு, 20 மிஷின். இன்றைக்கி நம்ப மாட்டீங்க, ஒரு மந்திரி வீட்டிலும் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய் டெய்லி கலெக்ஷன் பண்ணுறாங்க இன்றைக்கி. அவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு மந்திரி சொன்னாராம், இப்போ எல்லாம் 1 லட்சம் லஞ்சம் வாங்கினாலும் ஜெயிலுக்கு போகிறது உண்மை தான், 10 கோடி வாங்கினாலும் ஜெயிலுக்கு போகிறது உண்மை தான், போயிட்டு போயிடுறோம் அப்படி அந்த எண்ணத்தில் இன்றைக்கி 10 கோடி ரூபா இன்றைக்கி டெய்லி கல்லா கண்டுருக்காங்க இன்றைக்கி. அதை ஒரு மந்திரி சொன்னாராம், பணம் இருக்குது எல்லாமே இருக்குது, எனக்கு ஒரே ஒரு ஆசை, தமிழகத்துடைய அந்த தமிழ்நாட்டுடைய நம்முடைய அரசு ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, தலைமைச் செயலகத்தை வாங்க முடியல, வருத்தம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலிங்கன்னு. அது கவர்மெண்ட் பில்டிங், அதுக்கே தெரியல உங்களுக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கின்ற மந்திரியுடைய நிலைமை. இன்றைக்கி கேப்டன் அவர்கள் காலைல பேசினார் என்கிட்ட. என்னுடைய சார்பில் தருமபுரி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்து தெரிய சொன்னார். அவர் சார்பில் உங்களுக்கு கண்டிப்பாக அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது 2019, இது தேமுதிகவுடைய பொங்கல் விழா. 2020 இப்போ வரப்போது எலெக்ஷனில் எல்லாம் பாராளுமன்றம் சொல்கிறீங்க, கிடையாது. தமிழக சட்டமன்றம் பாராளுமன்றம் தேர்தல் சேர்ந்து வரப்போகுது. 2020 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கேப்டன் பதவி ஏற்று தமிழகத்தில் பொங்கல் விழா அரசு சார்பில் நடைபெறும். ஆகையால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெண்கள் வந்திருக்கீங்க, பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் இன்றைக்கி பெண்கள் நீங்கள் மனசு வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக மாற்றம் தர முடியும். இன்றைக்கி இந்த தருமபுரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் குடி அதிகமாக இருக்குது மாவட்டத்தில். நீங்கள் நினச்சிங்கனாக்கா தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றிங்கனாக்க கண்டிப்பாக தமிழகத்தை முக்கியமாக தருமபுரி மாவட்டத்தில் குடியில்லாத மாவட்டமாக கண்டிப்பாக மாற்றி காட்டப்படும் என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
விழாவில் உரையாற்றிய விஜய பிரபாகரன் வரும் தேர்தலில் தேமுதிக விஸ்வரூப வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். நம்ம அவைத்தலைவர் இளங்கோவன் சார் வந்து தருமபுரி மாவட்டம் பொங்கல் விழாக்கு வரணும்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக வரேன் அங்கிள். நான் தருமபுரிக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. தருமபுரி மக்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அப்புறம் நம்ம மாவட்ட செயலாளர் அவரும் வரணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். வரவேற்பு பார்த்தா யாரெல்லாம் நம்ம கட்சி ஓஞ்சி போச்சுன்னு சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். தருமபுரி தான் நம்ம பேசுகிற ஸ்பாட்டுன்னாங்க. ஆனால் கிருஷ்ணகிரியிலேருந்தே வரவேற்பு. முதல் கிருஷ்ணகிரியில் வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயம் எனக்கு நடந்தது. எல்லாருக்கும் கை கொடுத்தேன். முதல் வாட்டி என் கயிறில் கீறி ரத்தம் வந்தது. இது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு இது வலியோ எரிச்சலோ எனக்கு தெரியல. நம்ம தொண்டர்களோட பாசமும் நேசமும் நம்ம தலைவர் மேலே இருக்கிறது எனக்கு தெரியுது. இங்கே இவ்வளோ வெயில் அடிக்குது, இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் இன்னும் நிற்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அம்மா சொல்லுவாங்க கேப்டன் தேமுதிக இராணுவ கட்டுப்பாடோடு தான் கொண்டு வந்திருக்காருன்னு. நடுவில் மொத்தமாக பெண்கள் நிற்கிறீங்க, சுற்றி ஆண்கள் இளைஞர்கள் பாதுகாப்பாக நிற்கிறீங்க. இதோட பாதுகாப்பு எந்த கட்சி தர முடியும்னு எனக்கு தெரியல. மேலே சூரியன் சுட்டரிச்சாலும் இளைஞர் எதுனா பண்ணாலும் முரசு மாதிரி இருக்கு இந்த கூட்டம் இப்படி பார்க்க எனக்கு. எவ்வளோ அடித்தாலும் முரசில் இருந்தால் சவுண்டு வரும். வரப்போகிற தேர்தலில் முரசு சவுண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் எல்லோரும் பாருங்கள். இங்கே வர முன்னாடி நான் அப்பா கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் தைரியமாக போகிறேன், ஏன்னா நான் உங்கள் பையன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நீ அங்கே போய் நம்ம தொண்டர்களை பாரு, உனக்கு தைரியம் தானாக வரும்னாரு. ரொம்ப தைரியமாக இருக்கேன். நம்ம கட்சியை யாராலையும் இனி எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் தேமுதிகலேருந்து ஒரு செங்கலை கூட யாராலும் அசைக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சி வளர வளர வயசானவங்க ஜாஸ்தியானா ஓஞ்சி போச்சு நீங்கள் சொல்லலாம். ஒரு கட்சி வளர வளர இளைஞர்கள் சேர்ந்து இப்படி ஓஞ்சி போச்சு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா வர வழி பார்த்தா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் பைக்கில் சும்மா விசில் அடிச்சுட்டு பட்டையாக கிளப்பிட்டு வர்றாங்க. அவங்க வெயிலில் டயர்டே இல்லாமல் கை காட்டிட்டு வராங்க. அதை பார்த்து எனக்கு இன்னும் உற்சாகம். எனக்கு வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு வண்டி மேலே உட்காந்து கையை சுற்றிட்டு வரணும்னு தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி பொங்கல் விழா. நான் வந்து நிறையா மற்ற ஊருக்கு நான் நிறைய வாட்டி போகிறப்போ எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்து ஏதோ அனாதை ஸ்டேட் மாதிரி இருக்குது, சிஎம் இல்லை அது இல்லாமல். ஆனால் 2 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. பொங்கல் அப்போ இளைஞர்கள் ஆரம்பித்த ஜல்லிக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஊருக்கு போனாலுமே என்னப்பா நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்றா சேர்ந்துறீங்க, உங்களை யாரையும் அசைக்க முடியாது. நாங்கள் இளைஞர் சக்தியை பார்த்து எந்தெந்த மற்ற ஸ்டேட்டில் தமிழ்நாடை பார்த்து கேலி பண்ணாங்களோ அந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான தமிழ்நாடு. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். வரப்போகிற காலங்களில் இந்த இளைஞர்கள் ஓட்டால் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒன்றா சேர்ந்தீங்களோ மொத்த பேரும். இங்கே நான் ஒரு இளைஞராக இங்கே வந்திருக்கேன். இங்கே நான் ஒருத்தன் மட்டும் பேசிட்டு போனால் பத்தாது. என்னோட சேர்ந்து நீங்களும் 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா தான் இங்கே ஒழிக்க முடியும். அதான் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்தீங்களோ அதே மாதிரி வரப்போகிற தேர்தலில் இளைஞர்கள் படை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரப்போகிற காலங்கள் சூப்பராக நம்ம தமிழ்நாட்டுக்கு அமையணும். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதே மாதிரி என் தம்பி சண்முக பாண்டியன் இருக்கட்டும், போன வருஷம் மதுரை வீரன் அப்படின்னு படம் பண்ணால் எத்தனையோ லவ் சப்ஜெக்ட் ஆக்ஷன் படம் வந்தாலும் நம்ம கலாச்சார விட ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு ஜல்லிக்கட்டு சப்ஜெக்ட் அது எடுத்து பண்ணால் போன பொங்கலுக்கு வெளியிட்டது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு அந்த படம். அதுக்கப்புறம் அவன் சொன்னான் நான் இந்த படம் நடிக்க மாட்டேன், நான் முழுசாக எங்கள் அப்பா கூட இருந்து அவர் பழையபடி கொண்டு வந்து தான் அடுத்த படமே இருக்கும் அப்படின்னு சொன்னான். இப்போ நான்லாம் சொன்னேன் நீ தொடர்ந்து படம் பண்ணாதான் உனக்கு ஃபேன்ஸ் நிற்பாங்க, நீ இப்படி
விட்டு போனால் எப்படின்னு, அப்பா எத்தனையோ பேர் சினிமாவில் வாழ வச்சார், அவர் பையன் என்னை வாழ வைக்க அவருக்கு தெரியாதா அப்படின்னு தைரியம் சொன்னான். அப்புறம் அப்பா கிட்ட நான் இன்னைக்கு காலை சொன்னேன் இங்கே வரேன்னு. உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்ல சொன்னார். அடுத்த வருஷம் மிக சிறப்பாக நான் வந்து எப்படி கொண்டாடுறேன் மக்களோட பாரு அப்படின்னு தைரியமாக பேசினார். அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லு, என் மக்களை தங்கத்தட்டில் தாளாட்ட சீக்கிரம் வரேன்னு சொல்லு. நீங்கள் எதுக்கும் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா பிரேமலதா எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யூடியூப் என்ன உங்களுக்கு ரூமர்ஸ் வந்தாலும் எதையும் நம்பாதீங்க. கேப்டன் சிங்கம் மாதிரி கெத்தாக அங்கே இருக்கார், யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் தைரியம் கொடுத்தா அவர் இன்னும் மிக விரைவில் சீக்கிரம் வருவார். வரப்போகிற எலெக்ஷனில் தேமுதிக இல்லாமல் ஆல் ரோட்ஸ் டு கோயம்பேடு, எப்படி 2001 எல்லா கட்சி எல்லாருமே கோயம்பேடை நோக்கி வந்தாங்களோ 2019 அதே தான் இருக்க போகுது. கேப்டன் இல்லாமல் இன்றைக்கி ஆட்சி அமையாது. ஸோ யாரெல்லாம் எங்களுக்கு ஓட் பர்சன் கம்மி கேலி பண்ணுறீங்களோ அதே வகைகள் கேப்டன் இல்லாமல் நாங்கள் இல்லைன்னு சொல்லாமல் இந்த இன்னும் 2-3 மாதத்தில் அவங்க நீங்களே மீடியாவில் வந்து பேசுவீங்க. இதை நான் திமிராக சொல்கிறேன், ஆணவத்தோடு சொல்கிறேன். நான் தேசிய முறுப்பு தொண்டனா இதை நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களோட வலிமை எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன வேணாலும் போட்டாலும் அதை நம்புறதுக்கு மக்களோட முட்டாள் இல்லை, அவங்களும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்படி விஸ்வரூப வெற்றி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச தருமபுரி மாவட்டம், மற்ற கட்சிக்காக உழைச்சி அவங்களையும் எம்பி ஆக்கியிருக்கோம். இது கேப்டனின் கோட்டை. வரப்போகிற தேர்தல் மாமா சொன்ன மாதிரி வரப்போகிற தேர்தலில் நம்ம அவைத்தலைவர் நின்று ஜெயிப்பார்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அது கேப்டன் வந்தோடனே முடிவு பண்ணுவார். இன்றைக்கி பொங்கல் விழா கவர்மெண்ட் கடமைக்காக கொடுக்குறாங்க, ஆனால் கேப்டன் மனசார உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் கவர்மெண்ட்டில் இல்லை, எங்களால் முடிஞ்சது மக்களுக்கு எப்பயுமே கேப்டன் பண்ணுவார். இதே நாங்கள் ஆட்சியில் உட்காந்தா இந்த சீனே வேறு மாதிரி நடக்கும் இந்த பொங்கல் விழா தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏன்னா கேப்டன் சொல்லுவார், நாங்கள் குடும்பத்தோட பிழைக்க வரல உழைக்க வந்திருக்கோன்னு. அதனால் கேப்டன் என்ன சொன்னாலும் அது கட்டுப்படுவோம். தேமுதிக ஒரு தேர், கேப்டன் அதில் ஒரு ராஜா. அதை இழுத்துட்டு போக இத்தனை தொண்டர்கள் நாங்கள் தயாராக இருக்கோம். மற்ற கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா போன 2-3 வருஷம் முன்னாடி எங்கள் கூட இருந்த துரோகத்தை எல்லாரும் காமிச்சிட்டிங்க, அதுக்கு நன்றி. ஆனால் இப்போ நாங்கள் கூட இருக்க விசுவாசத்தை காமிக்கிறோம். இந்த விசுவாசம் வரப்போகிற தேர்தலில் எப்படி விஸ்வரூப வெற்றி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். கேப்டன் அம்மா தம்பி எல்லாரும் சொல்ல சொன்னாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும், தைரியமாக இருங்க. தேசிய முற்போக்கு திராவிட பொங்கல் இது வெற்றி பொங்கலாக நம்மளுக்கு அமையும். இதேபோல் கேப்டனின் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் தேமுதிக சார்பில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணுவம் போல் இவனை சுற்றி பாசமுள்ள கூட்டம், இவன் கேட்டால் எடுத்துக்கொண்டு உயிரை கூட நீட்டம். தமிழுக்கென தாரை வார்த்து கொடுத்து விட்டான் தன்னை, தாயை போல மதிக்கிறாண்ட தமிழகத்து மண்ணை. கதறு வேட்டி கட்டி இவன் கையசைத்தான் போதும், கடல் அலையாய் மக்கள் கூட்டம் வீதி எல்லாம் போதும். கோட்டை முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை, ஏழைகளின் தோழ நின்று போடு
நிகழ்ச்சியில் கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன், அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், துணை செயலாளர்கள் பார்த்தசாரதி, எல்கே சுத்தேஷ் மற்றும் மாவட்ட செயலாளர் தம்பி ஜெய்சங்கர் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மற்றொரு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in